நேத்து துபாயில இருந்து சென்னைக்கு வந்த எமிரேட்ஸ் பிளைட்ல பாத்தீங்கன்னா யாரோ பச்சை கலர்ல லேசர் லைட் வந்து அடிச்சாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு. அந்த பிளைட்ல கிட்டத்தட்ட 300க்கும் மேல பயணிகள் இருந்திருக்கிறாங்க. இப்ப இத பத்தி தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. ஒரு பிளைட் மேல எதுக்கு கிரீன் கலர் லேசர் லைட் அடிக்க கூடாது அப்படிங்கறது இப்ப நீங்க இதுல பார்க்க போறீங்க. இப்போ ஒரு பிளைட் வந்து ஹையா போயிட்டு இருக்கும். விமானம் வர வரைக்கும் கொஞ்சம் தரையிறக்கப்படும். அப்படி இருக்கிறப்ப லேசர் லைட் அடிக்கும் போது அது தீவிரவாத தாக்குதலுக்கு உண்டான வழிவகையாகவும் இருக்கலாம். அல்லது இந்த லைட்னால பல விஷயங்கள் வந்து மாறுபடும். அதனால பல பேர் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எங்க இருந்த ஒளி டைரக்டா வந்து பட்டா எப்படி போற வழி தெரியும். இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்கும் போது நேற்று பரங்கிமலை வழியா வந்த அந்த பிளைட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த லேசர் லைட் அடிச்சிருக்காங்க. இப்ப போலீஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இனிமே யாராவது லேசர் லைட் வானத்தை நோக்கி அடிக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதாவது இதற்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அப்ப போலீசாரும் ஏர்போர்ட் நிர்வாகமும் என்ன எச்சரிச்சாங்கன்னா, இதுக்கப்புறம் யாராவது லைட் அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு 6 மாசம் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேஸ்ல ஒரு 2 பேர் 3 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. யாரு பண்ணாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியல. ஆனா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.